ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜிஆர்டியில் ஒரு புது ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் என்னென்ன ஆஃபர்ஸ் தராங்க என்னென்று டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கோல்டு ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன ஆஃபர் பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஜிஆர்டியில் வேஸ்டேஜ் அதிகம் தான். ஆனால் வந்து அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து 5%லேருந்து நிறைய ஐட்டம் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 5னா வந்து ரெகுலர் ஐட்டம் தான் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். நான் ஒரு கிளான்ஸாக வரும் 3 பேங்கிள் வந்து பார்த்தேன். இதோட வேஸ்டேஜ் எப்படி நிறைய பேர்கிட்ட வந்து இந்த பேங்கிள் இருக்கும். நான் பர்டிகுலராக சொல்கிற பேங்கிள் நான் வந்து ஸ்க்ரீன்லேயும் காமிக்கிறேன். அந்த பேங்கிள் இந்த பேங்கிள் பேர் வந்து ராணா பேங்கிள் சொல்லுவாங்க. ஃப்ளவராக வச்ச பேங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறவங்க இதோட நார்மல் வேஸ்டேஜ் எவ்வளோன்றது தெரியும். மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேஸ்டேஜ் வந்து 16.8% வரைக்கும் வேஸ்டேஜ் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் தான் என் ஃப்ரெண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வேஸ்டேஜ் நல்லாவே தெரியும். வேஸ்டேஜ் வந்து ஆஃபர் பண்ணி எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 8.3 தராங்க. இந்த பேங்கிளுக்கு நிறைய பேருடைய விஷ்லிஸ்ட் கூட இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த ஃப்ளவர் டைப் மாதிரி. இது வந்து அப்படியே பாதிக்கு பாதி குறைச்சிட்டாங்க. அது மாதிரி வந்து 2-3 கலெக்ஷன்ஸ் வந்து நான் பார்த்தேன். இந்த பேங்கிளோடைய வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 24 கிராம்ஸ் வந்து இந்த பேங்கிள். நெக்ஸ்ட்டு பேங்கிள் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பூவாக இருக்குது. இதோடைய வந்து டிசைனும் வந்து அந்த மாதிரி எம்போஸ் பண்ணி தான் இருக்குது. இதோடைய நார்மல் வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 16.8 வந்து இதோட வேஸ்டேஜ். இதில் வந்து இப்போ எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 8.4 வேஸ்டேஜ் தராங்க. இது வந்து 16 கிராம் வந்து இந்த பேங்கிளோட இது மாதிரி வந்து ஒன்று ஒன்றா வந்து அவங்க குறைச்சிக்கிட்டே வராங்க. அதே மாதிரி எல்லாமே செயின், பேங்கிள், இயரிங் அது மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யாருன்னா வந்து இந்த ஆஃபரை அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும் ஜிஆர்டியில், அதனால் நம்ம வேணான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. சில பேருக்கு வந்து கையிலேருந்து காசு கொடுத்து வாங்கணும், ஆனால் ஜிஆர்டி தான் எனக்கு ராசியான கடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணி போவாங்க. அவங்களுக்குலாம் இந்த ஆஃபர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆஃபர்ஸ் எப்போ வரைக்கும்னு வந்து இன்னும் சொல்லலை. இப்போ வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா ரெகுலர் பேங்கிள், டெய்லி யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பேங்கிள் எல்லாமே வந்து 5% வேஸ்டேஜ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து யாருன்னா வாங்கணும்னு நினைக்கிறோம். 5% வேஸ்டேஜ்ன்றது நல்ல ஆஃபர் தான். நிறைய பேர் வந்து கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணு அதுக்கப்புறம் ஜுவல்லரி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து மினிமம் வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கையிலேருந்து காசு கொடுத்து வாங்கிக்கோங்க தான் சொல்லுவேன். ஏன்னா வேஸ்டேஜ் கண்டிப்பாக வந்து கோல்டு காயினுக்கு 2% கொடுக்குறாங்க. கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஒரு சின்ன கேல்குலேஷன் சொல்கிறேன். கோல்டு காயினுக்கு வந்து அவங்க வந்து மினிமம் வந்து 2% வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி வந்து ஒரு 3%, இது வந்து மொத்தம் 5% ஆகுது. நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு ஜுவல்லரி எடுக்கிறீங்க, அந்த ஜுவல்லரியோட வேஸ்டேஜ் வந்து இப்போ ஒரு 5% to 6% வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ப்ளஸ் வந்து ஒரு 3% வந்து ஜிஎஸ்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஓவரால் வந்து 9 to 10% தான் ஆகுது. இப்போ பாதிக்கு பாதி வந்து கவர் பண்ண நீங்கள் வந்து ஜுவல்லரி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும் போது பார்த்தீங்க அப்போ வந்து இந்த 3% ஜிஎஸ்டி நமக்கு நட்டமாகிடும். அதுக்கு வந்து நீங்கள் இப்போயே வந்து கொஞ்சம் கையிலேருந்து காசு போட்டு நீங்கள் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணால் 2-in-1 யூஸும் பண்ணிக்கலாம். ஒன் வந்து ப்ளெச் பண்ணுற யூஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற என்னோட ஐடியா. ப்ளெச் வந்து நிறைய பேர் வாங்கும் போதே வைக்கக்கூடாதுன்னு நினைங்க. ப்ளெச் வந்து அதுக்காக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைங்க. டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யூசேஜ் பண்ணிக்கலாம். ஒரு ஜுவல்லரி வாங்கினா அது யூசேஜ்க்காக தான் வாங்குகிறோம். அதனால் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. விசிட் பண்ணி பாருங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸில் என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்குறாங்கன்ட்டு. நான் நெக்ஸ்ட்டு போனேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அது இல்லாமல் கடா பேங்கிள் பார்த்தேன். கடா பேங்கில் எந்த ஒரு ஆஃபர்ஸுமே தரல. ரெகுலர் பேங்கிள்ஸ்க்கு எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எதனா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஜிஆர்டியில் அவங்க வந்து இந்த ஆஃபர் எப்போ வரைக்கும்னு சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு வந்து ஆடி மாதம் வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஆடி மாதம் வந்து ஆடி ஆக்ஷனம் அப்படின்னு போடுவாங்க. அப்போ வந்து இந்த ஆஃபர் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று வந்து ஒரு 3 ஜுவல்லரி ஷாப் கம்பேரிசேஷன் போட்டிருந்தேன். லலிதா, ஜிஆர்டி அண்டு போத்தீஸ் கம்பேரிசேஷன் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஜிஆர்டியில் இருக்கிற டவுட்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஜிஆர்டியில் வந்து இப்போ வந்து 1 டைம் ஸ்கீம் போடுறாங்க. அது வந்து
இந்த மாதிரி வந்து மந்த்லி ஸ்கீமும் இருக்குது. ரெண்டுத்தையும் வந்து மர்ச் பண்ணி எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா, அது எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து அதே எனக்கு புதுசாக இருக்குது. மர்ச் பண்ணி வந்து எடுக்கிற கடை எனக்கு நல்லா தெரிஞ்ச கடை வந்து லலிதாவில் எடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒன் டைம் ஸ்கீம் போட்டுட்டு தென் வந்து மந்த்லி ஸ்கீமும் போட்டிங்கன்னா கவர் பண்ணி ரெண்டுத்தையுமே வந்து மெர்ச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஜிஆர்டியில் வந்து கிஃப்ட்டெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் வந்து அப்கமிங்கில் வந்து நான் உங்களுக்கு வந்து என்னென்ன கிஃப்ட் வந்து சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன். நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெய்லி வந்து 9:30 to 9:40 வந்து கோல்டு ரேட் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரும். நிறைய பேருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் செக் பண்ணி கோல்டு ரேட் பார்த்துட்டு நீங்கள் வந்து மந்த்லி சீட் கட்டுறதா இருந்தால் கட்டலாம். தென் பார்த்திங்கன்னா வந்து எதனா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லைனா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து அதையும் வந்து டெய்லி வந்து பாருங்கள். தென் பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் வந்து இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா வந்து 9,100 நிற்குது. ஆனால் சில்வர் ரேட்டு கவனிக்கிறீங்களான்னு தெரியல. சில்வர் வந்து பார்த்திங்கன்னா 119 ரூபா விற்குது. சில்வர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏறிக்கிட்டே வருது. லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா வந்து 108, 110 அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. வித்தின் ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது சில்வரில். சில்வர் நிறைய பேர் வந்து சேவிங்ஸ் பர்பஸ்க்காக வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறீங்கன்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சில்வர் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம், நான் என்னென்ன மெத்தட்லாம் சேவிங்ஸ் பண்ணுறேன் சில்வருக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஆர்டியில் வந்து சில்வர் நான் எப்படி ஃப்ரீயாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வீடியோ இருக்கும். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்து ஜிஆர்டியில் வந்து கோல்டுக்கு வந்து 5% ஆஃபர் தரது வந்து யாருக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து தாலி காசு சொல்வீங்க, கால் காயின்ஸு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 8% வந்து வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க ரெகுலராக வந்து. அதுக்கு என்ன ஆஃபர் இருக்கும், ஏன்னா சின்ன ப்ராடக்ட் வந்து என்ன ஆஃபர்ஸ் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தா அதுக்கு வந்து எந்த ஆஃபருமே தரலை. அவங்க வந்து லிமிட்டடாக வந்து சில ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் வச்சுருக்குறாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது வந்து 2-3 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எது வந்து நமக்கு லோ வேஸ்டேஜில் இருக்குது 2-3 கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்கள். இப்போ ஜுவல்லரி எடுக்க போகிறீங்கன்னா ஒரே ஜுவல்லரி போய் பார்க்காதீங்க. இயரிங் பாருங்கள், அண்ட் வந்து செயின் பாருங்கள், பேங்கிள் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் எது வந்து உங்களுக்கு ஓகே நமக்கு லிமிட்டடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறது அதில் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். வேஸ்டேஜ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் கையிலேருந்து காசு தான் போகுது. அவங்க வேஸ்டேஜ் ஆஃபர் பண்ணாலும் ஆஃபர் பண்ணும் போதும் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சி நம்மளுடைய காசை தான் நம்ம கொடுக்குறோம். அதையும் நீங்கள் பார்த்து தான் வாங்குங்க. இப்போ வந்து ஜிஆர்டியில் இந்த ஆஃபர் இருக்குது. கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். பை.